படிப்படியா வலுவிழந்து கடலிலேயே கரையும்னு கணிக்கப்பட்டிருந்த டிட்வா புயல் சின்னம் அதற்கு நேர்மாறான சூழலை சந்திச்சுட்டு இருக்கு. சென்னைக்கு மிக அருகில் நிலை கொண்டு தொடர் மழையை கொடுக்கறதால சென்னையில கனமழை காரணமா பெரும்பாலான இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்படியான நிலையில தான் இன்றைய தினம் சென்னைக்கு விடுக்கப்பட்ட ஆரஞ்சு எச்சரிக்கை தற்போது சிகப்பு எச்சரிக்கையா மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் திருவள்ளூர்ல 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னையோட வானிலை ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. நேற்று வந்த வானிலை எச்சரிக்கையில இன்றைக்கான எந்த எச்சரிக்கையுமே இல்லை. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் டிட்வா புயல் சின்னம் சென்னைக்கு அருகே நிலை கொண்டு மழையை கொடுத்துட்டு வரதால ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டு அது தற்போது ரெட் அலர்ட்டா மாற்றப்பட்டிருக்கு. இதனால சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துல அதி கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தனியார் வானிலை ஆய்வாளர்களோட கணிப்புகளை பொறுத்தவரை புயல் சின்னம் வலுவிழக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடல்ல நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பில்லை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னைக்கு அருகில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே தொடரும்னு தெரிவிக்கப்படுது. இதனால தாழ்வான பகுதிகளில் இருக்க மக்கள் கவனத்தோடு இருக்க அறிவுறுத்தப்படுது. அதே நேரம் அனாவசியமா யாரும் வெளியே வர வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த டிட்வா புயல் சின்னம் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்துக்கு மழை பொழிவு கொடுக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் தமிழகத்தில் வங்கக்கடல் பகுதியில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு